2 இதயங்களுக்கு மட்டுமே சொந்தமானது காதல். அந்த காதல் 2 இதயங்களுக்குள்ள மட்டும் இருக்கும்போது ஜெயிக்குது. அதே காதல் 3வது நபர் அதில் இன்டர்ஃபியர் ஆனா தூக்குது. அதே மாதிரி தான் 2 இதயங்களுக்குள்ள மட்டும் இருக்கும்போது காதல் திசை மாறி போகாது. அதில் 3வதா ஒரு நபர் இன்டர்ஃபியர் ஆனாங்கன்னா கட்டாயமாக திசை மாறி தான் போகும். அதே மாதிரி தான் தீபக்கோட வாழ்க்கையிலும் ஒரு காதல் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த காதல் திசை மாறி போச்சா, ஜெயிச்சுச்சா, இல்லை தோத்து போச்சா, 3வது நபர் அதுக்கு காரணமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சீக்ரெட் நோட் புக்கில். வெல்கம் டு தி சீக்ரெட் நோட் புக். நானும் திவ்யாவும் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து லவ் பண்ண ஆரம்பித்தோம். கரெக்டாக சொல்லணுன்னா 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து. எனக்கு அவளை ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, துருதுருன்னு இருப்பா, எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசுவா, அவளுக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன வேணால் செய்வா, எவ்வளோ பெரிய ஹெல்ப்பாக இருந்தாலும். அண்ட் எல்லா டீச்சர்ஸ்க்கும் அவள் தான் ஃபேவரட். சூப்பராலாம் படிக்க மாட்டாள், சுமாராக தான் படிப்பாள். பட் ஸ்டில் என்னமோ தெரில, டீச்சர்ஸ்க்கும் அவளை தான் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அவளை டேட் பண்ண எந்த பையனும் சொல்ல மாட்டான். அப்படியே ஏற்பட்ட ஒரு பொண்ணு ஒரு பையனை சூஸ் பண்ணுறானா என்ன நல்லா கண்டிஷன்ஸ் போடுவா. ஆனால் திவ்யா என்கிட்ட பார்த்த ஒரே ஒரு குவாலிட்டியை வச்சு தான் எனக்கு ஓகே சொன்னான். தர ரெஸ்பெக்ட் விமன். ஏன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா. எங்கள் அம்மா ஒரு சிங்கிள் பேரண்ட். சின்ன வயசுலேருந்து அவங்க என்னை கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. ஸோ அவங்களோட கஷ்டம், அவங்களோட டிசிப்ளின், நேர்மை இதெல்லாம் பார்த்து டிஃபால்ட்டாகவே பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்னு எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்ததும் தாண்டி எனக்குள்ளேயே அது வளர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த குவாலிட்டிக்கு நான் எங்கள் அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் இப்போ வரைக்கும் நான் எங்கள் அம்மாவுக்கு சொல்லணுன்னா திவ்யா. அவள் எனக்கு இந்த குவாலிட்டினால தான் கிடச்சா. ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் போனோம். ஆஸ் யூஷுவல் கண்டினியூ ஆச்சு எங்களோட லவ். எனக்கு என்ன தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஐ லைக் டு கீப் மை பர்சனல் லைஃப் ப்ரைவேட். காலேஜ் 2 வருஷம் சூப்பராக போச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போச்சு. அதுக்கு காரணம் எனக்கும் திவ்யாவுக்கும் ஸ்கூல் படிக்கும்போது இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் 11th ஸ்டாண்டர்டில் லவ்வாக மாறிச்சு. அண்ட் அந்த லவ், அதுக்கு கூடவே இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் எங்கள் காலேஜில் சண்டை போட விடாமல் பார்த்துக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பொதுவாக சொல்லுவாங்களே சரண்யா, எனக்கும் உனக்கும் நடுவில் மட்டும் நம்மளோட காதல் இருக்கும்போது பிரச்சனை வராது, அது 3வது மனுஷனோட காதுக்கு போகும்போது தெரிஞ்சோ தெரியாமல் பிரச்சனை வரலான்னு. அந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ராப்ளம் வந்தது. எனக்கு அந்த ப்ராப்ளம் லைட்டாக வந்துட்டு போயிடும் தான் நினச்சேன். ஃபுல்லாக கேளுங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு தீபக். ஒரு வாட்டி நானும் திவ்யாவும் ரொம்ப சண்டை போட்டோம் ஃபைனல் இயரில். ரீசன் என்னென்னா, நான் எங்களோட லவ் ஆனிவர்சரியை மறந்துட்டேன். தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஸோ அவள் கொஞ்சமாக கோச்சிருக்கலாம், பட் ரொம்ப கோச்சிட்டா. கொஞ்சம் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதெல்லாமே பொண்ணுங்களுக்கு இருக்கும். நான் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். நான் பார்த்து தானே வளர்ந்துருக்கேன். என் அம்மா மட்டும் தானே எனக்கு. என் திவ்யா அவ்வளோ இதை என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கா. மூட் ஸ்விங்ஸ்னால் என்ன, அதை வந்தால் எப்படி பொண்ணுங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, எல்லாமே எனக்கு சொல்லியிருக்கா. ஐ டோட்டலி அண்டர்ஸ்டுட். அதனால தான் அவகிட்ட 1000 வாட்டி மன்னிப்பு கேட்டேன். ஆனாலும் திவ்யாவுக்கு ரொம்ப கோவம் என் மேலே. என் திவ்யாவுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு நினச்சிட்டு ஐ கால்டு அன்னைக்கு நைட். நாளைக்கு சாட்டர்டே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மாலுக்கு வா, இட்ஸ் எமர்ஜென்சின்னு சொன்னேன். எமர்ஜென்சினா என்றைக்குமே நோ சொல்ல மாட்டா, ஏன்னா அது எங்களோட கோட் வேர்ட். ஸோ எவ்வளோ சண்டை போட்டாலும் எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணால் யாராக இருந்தாலும், 2 பேரில் யாராக இருந்தாலும் எங்கே வர சொல்கிறோமோ, இல்லை எங்கே மீட் பண்ண சொல்கிறோமோ, இல்லை என்ன சொல்கிறோமோ அதை கேட்கணும் அப்படின்னு. ஸோ நான் சொன்னேன். அப்புறம் அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு மாலுக்கு வந்தான். அங்கே வந்தோன்னே ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தேன். சாரி, நார்மலாக நான் கேட்குறத விட கொஞ்சம் எக்ஸ்ப்ரெசிவாக கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேண்டை புக் பண்ணி அவங்கள சாரி அப்படின்னு பாட வச்சு, எங்களோட லவ் ஆனிவர்சரிக்கும் சேர்ந்து அதுலேயே பாட வச்சு ஒரு வழியாக ஒத்துக்கிட்டா. சாரி அக்செப்ட் பண்ணிட்டா. அண்ட் சாதாரணமாக அக்செப்ட் பண்ணல, ரொம்ப வெக்கப்பட்டுட்டா. இந்த மாலில் அவ்வளோ பேர் பார்க்கும்போது அது திவ்யாவுக்கு மட்டும் அப்படின்னு நினைக்கும்போது ஷீ ஃபெல்ட் ஸோ ஸ்பெஷல். என்னை ஓடி வந்து என் கை பிடிச்சிட்டு கண்ணை ப்ளஸ் எவர் போட, தீபக் ப்ளீஸ் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவ்வளோதான், இன்றைக்கி எங்களோட ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகிடுச்சு, சமாதானம் ஆகிட்டோம். அப்போவே எல்லா ப்ராப்ளம் முடிஞ்சுன்னு தான் நினச்சேன். ஆனால் அடுத்த நாள் காலையில் கிளாஸ்குள்ளே போன உடனே அவளோட ஃப்ரெண்ட், என்ன ப்ரோ இப்போ எல்லா ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகிடுச்சான்னு கேட்டால். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன்ல, ஐ லைக் டு கீப் மை லவ் லைஃப் ப்ரைவேட்னு. பட் திவ்யா ஒரு இடத்துல அதை மிஸ் பண்ணிட்டா. ஷி நோஸ் எனக்கு அது பிடிக்காதுன்னு.
ஆனாலும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டா. நான் கேட்டேன் பிரேக்கில், திவ்யா நீ இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னியான்னு. ஆமாம் தீபக், நான் உங்ககிட்ட வேறு பேசல. கம்ப்ளீட்டாக 2 days நான் உங்ககிட்ட பேசுறதுனால ஐ டென்ட் நோ வாட் டு டூ. நான் சோகமாக இருந்து அவள் கேட்டா. ஐ couldn't கண்ட்ரோல். ஸோ நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ நோ யூ டோன்ட் லைக் இட், பட் ஸ்ருதி ஷீ இஸ் மை ஒன்லி பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் யூ நோ இட். நான் சோகமாக வேறு இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கேட்டால் சொல்லிட்டேன். சம்டைம்ஸ் நம்ம ப்ராப்ளம் மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஸ்லோவாக ஸ்ருதி எங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அங்கமாக ஆரம்பித்தா. எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தது என் திவ்யா தான். பாப்பா அவளுக்கும் தெரியல, நானும் பெருசாக கண்டுக்கல. சின்ன சின்ன ஆர்குமெண்ட், சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதெல்லாமே திவ்யாவுக்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பித்தா. அண்ட் ஸ்ருதி அவளை காம் டவுன் பண்ணுறதுக்கு பதிலாக அவளோட ஒப்பீனியன்ஸ் ஆட் பண்ண ஆரம்பித்தா. அவனை கண்ட்ரோல் பண்ண விடாத, நீ ஏன் எப்பவுமே அட்ஜஸ்ட் பண்ணணும், யூ டிசர்வ் பெட்டர், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் சொல்லி அவன் மனசில் ஏதோ ஒன்று ஆழமாக விதைச்சிட்டா. இதெல்லாம் திவ்யாவே நாங்கள் சண்டை போட்டு சேர்ந்ததுக்கப்புறமா சொல்லுவாள். இப்படியெல்லாம் ஸ்ருதி சொன்னா, அவளுக்கு என் மேலே அவ்வளோ அக்கறை. நானும் ஒரு சில நேரங்களில் மேபி அப்படி இருக்குமோன்னு நினச்சி கோவப்பட்டுட்டேன் தீபக். ஆனால் அவங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கா. ஆனால் இதுவே ருட்டீனாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டுட்டு எவ்வளோ நாள் நீ என்னை சந்தேகப்பட போகிற திவ்யான்னு கேட்டேன். தப்பு தான், பண்ண மாட்டேன்னு சொன்னான். ஆனால் அவளுக்கே தெரியாமல் அவள் ஃப்ரெண்ட் திவ்யா மனசில் ஆழமாக ஏதோ ஒன்று விதைச்சிட்டு இருந்திருக்கா. பிரச்சனை எப்போ பெருசாச்சுன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா எங்களோட ப்ரைவேட் கான்வர்சேஷன் என் காதுக்கே வர ஆரம்பிச்சது. இவளோட ஃப்ரெண்ட் ஸ்ருதி போய் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லியிருக்கா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்டயே சொன்னாங்க. ஸோ இப்படி எந்த ஒரு பிரச்சனை எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடாதுன்னு நினச்சினோம், எங்களோட பாண்ட் எப்படியெல்லாம் கெட்டு போகக்கூடாதுன்னு நினச்சினோம், அப்படி எல்லாமே எங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நடக்க ஆரம்பிச்சது. நான் பொக்கிஷமாக பாதுகாத்த எங்களுடைய அந்த அன்பு, அந்த ஒரு பந்தம் சுக்குநூற உடைய ஆரம்பிச்சது. ஒரு நாள் ஒரு சின்ன ஆர்குமெண்ட்க்கு அப்புறமா நான் திவ்யா கிட்ட கேட்டேன், இஸ் திஸ் ஸ்டில் அஸ்? நான் கேட்ட அந்த கேள்விக்கு திவ்யானால் பதில் சொல்ல முடியல. அவளுடைய மௌனம் தான் பதிலாக இருந்தது. ஏன்னா அவளுக்கே புரிஞ்சுது, ஒரு காலத்தில் 2 இதயங்களுக்கும் காதலாக தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு 3ஆவதா ஒரு நபரால் கன்ஃபியூஷனாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட ஃப்ரெண்ட். நானும் நீயும் அமைதியாயிட்டோம், ஆனால் அவளோட வாய்ஸ் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகிட்டுருக்கு. இப்படியெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே திவ்யா என்னை பார்த்து, எனக்கு எல்லாமே புரியுது தீபக், பட் ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல, என்னை ஏன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு புரியல அப்படின்னு என்கிட்ட சொன்னான். சிம்பிளாக சொன்னேன், ஸ்டாப் ஷேரிங்னு. பட் ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொன்னான். கோ ஹெட், உன்னோட பாய் ஃப்ரெண்ட் விட உன்னோட ஃப்ரெண்ட் சொல்கிறது தான் உனக்கு முக்கியம், அதில் தான் உனக்கு நம்பிக்கை ஜாஸ்தினா நான் என்ன பண்ணுறது திவ்யா, யூ கோ ஹெட் அண்ட் பிலீவ் வாட் எவர் ஷீ சேஸ்ன்னு சொன்னேன். இல்லை அப்படி இல்லை தீபக் அப்படின்னு சொன்னான். பட் ஐ ஜஸ்ட் டோல்ட் ஹர், எங்கள் அம்மா என்னை தனியாக தான் வளர்த்தாங்க. எங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் சந்தித்தோம். ஆனால் ஒரு வாட்டி கூட எங்கள் அம்மா எங்களோட ப்ராப்ளமை வெளியில் சொன்னதே கிடையாது. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கூட சொன்னது கிடையாது. மேபி அதனால தானோ என்னமோ என்னோடய ஃபேமிலி இப்போ வரைக்கும் ஒன்றா ஒற்றுமையாக இருக்குது. வாழ்க்கையில் சில விஷயங்கள் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது, டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணை பார்த்தேன். நானும் நீயும் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் திவ்யா. சேஃப், ப்ரைவேட், நம்ம மட்டும். இப்படியெல்லாம் நான் சொன்னதுக்கப்புறம் என் பழைய திவ்யாவாக இருந்தால் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்க மாட்டா. பட் இப்போ அவன் மைண்டில் வேறு யாரோ இருக்காங்க. அவங்களோட பேச்சு சத்தம் மட்டும்தான் அவளுக்கு கேட்குது. ஸோ என்னை பார்த்து என்கிட்ட சொன்னால், புரியுது தீபக், பட் ஐ ஜஸ்ட் நீட் சம் டைம்னா. என்னோட திவ்யா சத்தியமாக இந்த மாதிரி சொல்ல மாட்டான். ஐ அண்டர்ஸ்டுட். அவகிட்ட பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. ஐ பிகேம் ஸோ டயர்ட். ஒரு சிலரோட நடவடிக்கை நம்ம சொல்லும்போது புரிஞ்சுக்கணும், நம்மளை நம்புறவங்க புரிஞ்சுக்காட்டி அதை சொல்லி நாம தான் மென்டலாக டயர்டாகும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐ கெப்ட் குவைட்.
கொஞ்ச நாள் நாங்கள் பேசிக்கவே இல்லை. ஃபைனல் செமஸ்டரில் அந்த கொஞ்ச நாள் நிறைய நாள் ஆச்சு. ஒன் ஃபைன் டே நாங்கள் யூஸ்வலாக மீட் பண்ணுற ஸ்பாட்டில் எதிர்ச்சியாக 2 பேரும் எங்கள் காலேஜ் கேன்டீனில் மீட் பண்ணோம். ஒரு காலத்தில் எங்கள் 2 பேருக்கு நடுவில் எல்லாமே சரியாக போயிட்டுருக்கும்போது அங்கே நின்று பேசின நினைவுகள் திவ்யாவை பார்த்தோன்னே என் கண்ணு முன்னாடி வர ஆரம்பிச்சிது. ரொம்ப டயர்டாக அவள் முன்னாடி போய் நின்னேன் நான். திவ்யா, நான் சண்டேல ஒன்று இழக்கல திவ்யா. நீ ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு பதிலாக வேற ஒருத்தங்களை சூஸ் பண்ணதுனால தான் நான் உன்னை இழந்தேன் திவ்யா அப்படின்னு நான் சொல்லும்போது திவ்யா கண்ணில் தண்ணி. ஐ நெவர் சூஸ் எனி ஒன் ஓவர் அஸ் அப்படின்னு சொன்னான். என் மனசில் வலியோடு சிரிச்சுக்கிட்டே அவகிட்ட சொன்னேன். நம்ம சண்டை போட்டது கூட எனக்கு வலிக்கல, ஆனால் நம்மளோட ரிலேஷன்ஷிப் நம்ம இன்னொருத்தங்கனால இழந்துட்டுருக்கோன்னு நீ புரியாமையே அவங்க பேச்சை கேட்டுட்டு பிஹேவ் பண்ணினது தான் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு. நம்ம 2 பேத்துக்கு நடுவில் அந்த பிரச்சனைகள் எனக்கு பிரச்சனையே இல்லை. பட் நம்மளுடைய லவ் மற்றவங்களுடைய டிஸ்கஷன் டாப்பிக்காக மாறினது தான் எனக்கு பிரச்சனை. என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினச்சி தான் நான் ஷேர் பண்ணேன் தீபக். பிகாஸ் ஐ வாஸ் ஹர்ட்டிங் அப்படின்னு ரொம்ப உடஞ்சி போன ஒரு குரலில் சொன்னான். அண்ட் நானும் அமைதியாக இருந்துட்டேன். பிகாஸ் ஐ டென்ட் வாண்ட் டு லூஸ் யூ அப்படின்னு சொன்னேன். பட் இது எல்லாத்துக்கும் நடுவில் எங்கேயோ நம்ம தொலைச்சிட்டோம் திவ்யா, நம்ம காதலையும் அப்படின்னு சொன்னேன். திவ்யாவுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. தட் ஹிட் ஹர் ஸோ ஹார்ட். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என் திவ்யாவுக்கு பேசுகிறதுக்கு எந்த வார்த்தைகளும் இல்லை, கொடுக்கறதுக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் இல்லை, எந்த ஒரு டிஃபென்ஸும் பண்ண முடியல. ஏன்னா அவள் கண்ணில் ரிக்ரெட் தெளிவாக தெரிஞ்சுது. நான் உன்னை இன்னும் லவ் பண்ணுற திவ்யா, பட் ஐ ஜஸ்ட் டோன்ட் ஃபீல் சேஃப் இன் திஸ் லவ் எனிமோர் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் 2 பேர் கண்ணில் இருந்தும் தண்ணி வந்துருச்சு. வி ப்ரோக் கம்ப்ளீட்லி. ஏன்னா எங்களுக்குள்ளே அந்த காதல் என்னமோ இருக்குது, பட் நிம்மதி யாரோ நாள் எங்கேயோ தொலைச்சிட்டோம் இப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். என் திவ்யா என்னை ஸ்டாப் பண்ணல. ஷி அண்டர்ஸ்டுட் ஃபைனலி. எங்கள் லவ்வை பிரேக் பண்ணது 3வது நபர் கிடையாது. அந்த 3வது நபர் எங்களோட லவ்வில் வர்றதுக்கு திவ்யா கொடுத்த இடம் தான். தட் ஸ்பேஸ், தேட் ruined எவ்ரிதிங்னு திவ்யாவுக்கு புரிஞ்சுது. அதனால தான் அவன் என்னை ஸ்டாப் பண்ணல. எனக்குள்ளே இருந்த தைரியம் எல்லாம் வர வச்சு சொல்லிட்டேன். ஆனால் வீட்டுக்கு போய் உடச்சி போயிட்டேன். எங்கள் அம்மா கிட்ட கத்தரி அழுதேன் மடியில் படுத்துட்டு. அப்போ எங்கள் அம்மா சொன்ன அந்த ஒரு விஷயந்தான் என்னை லைஃப்பில் ஃபர்தராக மூவ் ஆன் பண்ண வச்சதுக்கு காரணமே. ஆனால் நீ சின்ன வயசில் இருக்கும்போதுலேருந்து நான் உனக்கு இது சொல்லியிருக்கேன். எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனையை அவங்க தான் சார்ட் அவுட் பண்ணணும். 3வது நபர் உள்ளே என்டர் ஆகும்போது அவங்களுடைய ஒப்பீனியனும் சேர்ந்து என்டர் ஆகும். அப்போது நிம்மதி வெளியில் போயிடும். நம்ம வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை நான் மற்றவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருந்ததுனாலலாம் சொல்லாமல் இல்லை. நம்மளுடைய உறவை யாரும் பிரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். 1000 பேர் 1000 விதமாக பேசுவாங்க. 1000 பேர்த்தோட மூலையும் 1000 விதமாக யோசிக்கும். அதெல்லாம் கேட்டு நான் ஏதாவது தப்பான டெசிஷன் எடுத்துட்டா அது உன்னோட வாழ்க்கையை பாதிக்கக்கூடாதுல்ல அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். எனக்கு அது சும்மாலாம் வந்துடல. வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் தான். ஏன்னா அடுத்தவங்களோட ஒப்பீனியன் கேட்குறவங்க எல்லாருமே எது எடுத்துக்கணும் எது எடுத்துக்க கூடாதுன்னு புரிஞ்சுக்கிறவங்க கிடையாது. அப்படி புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நியாயமாக நடப்பாங்களான்னு தெரியாது. அதனால் நம்ம பிரச்சனையை 3வது நபர்கிட்ட கொண்டு போகாமல் நம்மளே பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது தான் பெஸ்ட். உனக்கு அம்மா 3 விஷயம் சொல்கிறேன். முதல் விஷயம், அவன் மேலே கோவப்படாத. அவன் உன் மேலே லவ் இல்லாமல் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணல. ஷேர் பண்ணக்கூடாதுன்னு அவளுக்கு தெரியல, அதனால ஷேர் பண்ணிட்டான். 2வது, இதிலிருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கணும். எந்த ஒரு உறவாக இருந்தாலும் உங்களுடைய ப்ரைவசியை நீங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். 3வது விஷயம், முதல்ல அழாத. உனக்கு திவ்யா வேண்டான்னு 100% தோணுச்சுன்னா விட்டுறீங்கயே. இல்லை அவள் வேணும்னு தோணுச்சுன்னா வெயிட் பண்ணு. நேரமும் காலமும் உங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன்று சேருவீங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் நேரம் கொடு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவன் மேலே இருந்த கோபம் போய் ஒரு தெளிவு கிடைச்சிது. வாழ்க்கையை பற்றியும் மனிதர்களை பற்றியும் புரிய ஆரம்பிச்சது. எங்களோட ஃப்யூச்சர் என்ன ஆகும் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் காலமும் நேரமும் சம்மதிச்சா நாங்கள் மறுபடியும் சந்திப்போம். and you will be the first person to know about it அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருக்காரு தீபக். நான் கடைசியில் என்னென்னலாம் சொல்லலாம்னு நினச்சேனோ அதெல்லாமே தீபக்கோட அம்மாவே சொல்லிட்டாங்க.
நம்ம வாழ்க்கையில் எதையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நம்ம ஷேர் பண்ணுறவங்க நம்மளுடைய கஷ்டத்தை கேட்டு சிரிப்பாங்களா இல்லை வேதனைப்படுவாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். நம்ம எல்லாரும் சில நேரங்களில் ஏதோ ஒரு இடத்துல அதை தெரிஞ்சுக்க மிஸ் பண்ணிடுறோம். சில நேரங்களில் சில பாடங்கள் நம்ம ரொம்ப கஷ்டமான முறையில் அதை கற்றுக்க வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம படிக்கும்போது எல்லா சப்ஜெக்டும் ஈஸியாக இருந்திருக்காது. ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் கஷ்டமாக இருந்திருக்கும். அச்சச்சோ ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்காமல் விட்டுட்டோமா? இல்லை பரீட்சையிலேருந்து அந்த சப்ஜெக்டை தான் தூக்குறாங்களா? கிடையாது. நம்ம படித்து தான் ஆகணும், தேர்வு எழுதி தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். அப்படி தான் நம்ம சிஸ்டம் இயங்குது. ஃபைனலாக ஒரு விஷயம் தீபக், கர்மா இஸ் அ லூப். ஏமாறுறவனும் சரி ஏமாத்துறவனும் சரி திருந்துற வரைக்கும் அந்த லூப் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம அதிலிருந்து தெளிவாக திருந்தி நடக்க ஆரம்பிச்சுக்கணும். அண்ட் நீங்கள் கரெக்டான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கீங்க தீபா. என் அம்மா சொன்ன மாதிரி காலமும் நேரமும் நீங்களும் திவ்யாவும் தான் எழுதியிருந்தா அது யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ ஸ்டே ஸ்ட்ராங், கீப் கோயிங்.